பிரதமர் மோடி வருகையை ஒட்டி தூத்துக்குடி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். தூத்துக்குடியில் சுமார் 452 கோடி ரூபாய் செலவீட்டில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்டு திறக்கப்பட உள்ள விமான நிலையத்தை நாளை பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேரில் வருகை புரிந்து விமான நிலையத்தை திறந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றார். இது இந்த பணியானது 2021ஆம் ஆண்டு இந்த விரிவாக்க பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டு சுமார் 452 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய விமான நிலையம் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்தை தான் நாளை பாரத பிரதமர் நேரில் வருகை தந்து திறந்து வைக்கின்றார். மேலும் பாரத பிரதமர் வருகை முன்னிட்டு தூத்துக்குடி வாகைக்குள விமான நிலையம் முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டில் தற்போது உள்ளது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த அங்கங்கு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அந்த பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே உள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் தற்போது அங்கங்கு அந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எஸ்பிஜி சொல்லக்கூடிய பிரதமரின் தனிப்பிரிவு அந்த காவலர்களும் தற்போது இந்த விமான நிலையம் முழுவதுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பாரத பிரதமர் மோடி நாளை வருகை பெறுவதை முன்னிட்டு கடல்வெளி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் கடலில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு படகுகள் மூலம் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை மாலை சரியாக 7 மணி அளவில் பாரத பிரதமர் இங்கு தூத்துக்குடி வருகை தருகிறார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானம் மூலம் வருகை தரும் அவர் சரியாக 8 மணி அளவில் இங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் இந்த விமான நிலையத்தை திறந்து வைத்த பின்னர் உரையாற்றவும் இருக்கின்றார். தந்தி டிவி செய்திகளுக்காக தூத்துக்குடியில் இருந்து செய்தியாளர் விஜயகாந்த். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.